இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். தண்ணீர் கொதிச்ச பிறகு அதில் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கலியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட போறோம். இந்த மாதிரி சுடு தண்ணீர்ல போடாம உப்பு தண்ணீர்ல கழுவிட்டு கூட நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இந்த பூக்கள்ல இருக்கிற தண்ணீர் சுத்தமா வடிகிற மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொரியல் செய்முறைக்கு நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம் போட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்க போறோம். இப்போ சீரகம் வெடிக்க ஆரம்பிச்ச பிறகு அதில் ஒரே ஒரு வெங்காயத்தை மெலிசா நறுக்கி நம்ம சேர்த்துக்க போறோம். அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி நிறம் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். இப்ப வெங்காயம் வதங்கி நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நாம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கலியை இதுல சேர்த்துட போறோம். அடுத்ததா நாம இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். இப்ப நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்க போறேன். அடுத்ததா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நாம நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில இந்த ப்ரோக்கலி நல்லா மிருதுவா வேகிற அளவுக்கு நாம வேக வச்சுக்க போறோம். இடையில கிளறி விட மறக்காதீங்க. இந்த ப்ரோக்கலில இருக்கிற ஈரப்பதமே போதும் இது வேகிறதுக்கு. கூடுதலா தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி பக்குவமா சுருளை வதக்கி எடுத்தோம்னா அருமையான ப்ரோக்கலி பொரியல் தயாராயிரும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோக்கலி நல்லா மிருதுவா வெந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.